துடைப்பம் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது. வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது துடைப்பம் பயன்படுத்த தடை ஏன்? துடைப்பம் வீட்டின் தோஷங்களை நீக்கும். தெரியுமா உங்களுக்கு? வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். விளக்கமாறு எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். இது ஒவ்வொரு நாளும் வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. நம் வீட்டை சுத்தப்படுத்த இது முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் அது உங்கள் விதியுடன் தொடர்புடையது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதனால்தான் துடைப்பம் பற்றி பல கதைகள் மற்றும் நம்பிக்கைகள் உள்ளன. துடைப்பத்தை சரியாக பயன்படுத்த தெரியாவிட்டால் இதனால் பல வகையான பிரச்சனைகள் வீட்டிற்குள் வர ஆரம்பிக்கும். காலையில் துடைப்பது சிறந்ததாக கருதப்பட்டாலும் மாலையில் அது மோசமானதாக கருதப்படுகிறது. இதற்கு பின்னால் லட்சுமி தேவி கோபமடைந்ததாக ஒரு நம்பிக்கை உள்ளது. மாலையில் துடைப்பதன் மூலம் லட்சுமி வீட்டை விட்டு வெளியே செல்கிறாள். இதனால் வீட்டில் பணவரவு இல்லாததால் பண தட்டுப்பாடு நிலவி வருகிறது. துடைப்பம் வைக்க வேண்டிய இடம். துடைப்பம் வைக்க வேண்டிய இடம் வாஸ்துவுடன் மிக ஆழமான தொடர்பு கொண்டது. துடைப்பத்தை வீட்டின் பிரதான கதவுக்கு அருகில் வைக்கக்கூடாது. இது வீட்டின் மகிழ்ச்சியை தொடர்ந்து குறைக்கிறது. சில சமயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது. துடைப்பத்தை எப்போதும் யாரும் பார்க்காத இடத்தில் வைக்க வேண்டும். ஒரு மிருகத்தையோ அல்லது எந்த உயிரினத்தினையோ துடைப்பத்தை வைத்து அடிக்கக்கூடாது. இதனால் லட்சுமி தேவி கோபமடைவாள். மேலும் துடைப்பத்தை காலால் மிதிக்காதீர்கள். துடைப்பத்தை இங்கு வைக்காதீர்கள். துடைப்பத்தை சமையல் அறையில் வைக்கக்கூடாது. இது குடும்பத்தில் உள்ள எவருக்கும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. துடைப்பம் நிற்காமல் படுத்துக்கொள்ள வேண்டும். இதை செய்வதன் மூலம் வீட்டில் வேலை செய்யும் சூழல் நன்றாக இருக்கும். கடனில் இருந்து விடுதலையும் உண்டு. வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது துடைப்பம் பயன்படுத்த தடை ஏன்? வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது துடைப்பம் பயன்படுத்த தடை ஏன் என்பதுதான் அனைவரின் மனதிலும் எழும் கேள்வி. வாஸ்து குறிப்புகளுக்கு நம் வாழ்வில் சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மேலும் வாஸ்து தொடர்பான பல நம்பிக்கைகள் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. இது போன்ற பல நம்பிக்கைகள் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்றன. ஆனால் ஒருவர் வீட்டிற்கு வந்தவுடன் துடைப்பம் பயன்படுத்தக்கூடாது. சிலர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது துடைப்பம் பயன்படுத்தக்கூடாது என்று நம் வீட்டு பெரியவர்கள் சொல்வதை நீங்கள் பலமுறை கேட்டிருப்போம். ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது துடைப்பம் பயன்படுத்த தடை ஏன் என்பதுதான் அனைவரின் மனதிலும் எழும் கேள்வி. அதை பற்றி தெரிந்து கொள்வோம். எந்த நேரத்தில் வீட்டை பெருக்கக்கூடாது? ஒரு உறுப்பினர் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அந்த நேரத்தில் வீட்டில் துடைப்பம் பிடிக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியேறிய உடனேயே அல்லது அதே நேரத்தில் யாராவது துடைத்தால் அது வீட்டை விட்டு வெளியேறும் நபருக்கு மோசமானது என்று கூறப்படுகிறது. இந்து மதத்தில் சுப அல்லது அபசகுன அறிகுறிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்கள் உள்ளன. அந்த வகையில் துடைப்பம் பற்றி பல நம்பிக்கைகள் உள்ளன. துடைப்பம் லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்படுகிறது. துடைப்பம் அவமரியாதை செய்யப்பட்ட இடத்தில் லட்சுமி தேவி நுழைய மாட்டாள் என்பது நம்பிக்கை. துடைப்பத்தை ஒருபோதும் மிதிக்கக்கூடாது. எப்போதும் சரியான திசையில் வைத்திருக்க வேண்டும். படுக்கைக்கு அடியில் துடைப்பம் வைக்கக்கூடாது என்பது ஐதீகம். நீங்கள் வேலைக்காக வெளியே செல்லும்போது வழியில் யாராவது துடைப்பத்தை கொண்டு பெருக்குவதை பார்த்தால் அது அபசகுனமாக கருதப்படும் என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் இது வெற்றியை தராது என்று நம்பப்படுகிறது. அதிகாலையில் வீட்டை பெருக்க சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் பெருக்குவதினால் வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் வீட்டை துடைக்க வேண்டாம். வாஸ்துப்படி மாலையில் வீட்டை பெருக்கக்கூடாது. குறிப்பாக
சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்கள் வீட்டை பெருக்கினால் மகாலட்சுமி உங்கள் மீது கோபப்படுவார் என்று நம்பப்படுகிறது. இதை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டின் நிதி நிலைமை மோசமடையக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி மாலை நேரத்தில் நேர்மறை ஆற்றல் வெளியேறும் மற்றும் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழையும். இந்த காரணத்திற்காக இந்த நேரத்தில் வீட்டை பெருக்காமல் இருப்பது நல்லது. வாஸ்துப்படி துடைப்பத்தை வீட்டின் முன் வைக்கக்கூடாது. வீட்டை சுத்தம் செய்த பிறகு வெளியாட்கள் பார்க்காத இடத்தில் உடனடியாக வைக்கவும். உடைந்த துடைப்பத்தை ஒருபோதும் வீட்டில் வைக்காதீர்கள். துடைப்பம் உடைந்தால் அதை உடனடியாக வீட்டிலிருந்து அகற்றி புதிய துடைப்பம் வாங்கி வர வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமை புதிய விளக்குமாறு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. உடைந்த துடைப்பத்தை வீட்டில் வைத்திருப்பது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை. புத்தாண்டு தினத்தன்று புதிய துடைப்பம் வாங்கினால் முந்தைய வருடத்தின் அனைத்து தோஷங்களும் நீங்கும். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு அடியில் துடைப்பது உங்கள் கனவுகளை விரட்டுவதாக கூறப்படுகிறது. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது வீட்டின் தரையை துடைத்தால் அவரது நோய் விரைவில் குணமாகும் என்பது ஐதீகம்.